Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம lentil bread எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம எந்த ஒரு மாவும் பயன்படுத்தாம பருப்பு மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான bread recipe. இது வந்து weight loss ன்னு போகும்போது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு போறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த மசூர் டால்ல பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அப்புறமா ஃபைபர் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ்ன்னு போகும்போதும் இல்லை உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வைக்கணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு அப்புறமா இம்யூனிட்டி பவருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. ஒரு 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு மசூர் டால், அது வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும். நம்ம நார்மல் பருப்பை காட்டிலும் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இது வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அழுக்கு தூசி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்துட்டு நம்ம மறுபடி இதில் தண்ணி ஊற்றி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடலாம். நீங்கள் ஓவர் நைட்டே ஊற வச்சுருங்க அப்படின்னா கூட நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது 5 மணி நேரம் கழித்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி. நான் வந்து ஹனி ஏன் இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஹனிக்கு பதிலாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் போட்டுக்கலாம், சுகர். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய தண்ணி தான் சேர்க்குறேன். வார்ம் தண்ணி, அதாவது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரைஸ் ஆக விட்டுடலாம். இது இந்த மாதிரி கொஞ்சம் வார்மான தண்ணியில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா பொங்கி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பக்கம் மாற்றி வச்சுருங்க. இப்போ வந்து பருப்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு 1/4 கப்பு தண்ணியே போதுமானது. நீங்கள் வந்து அரைக்கும்போது 2 பூண்டு வேணும்னா சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது தான். நான் வந்து பூண்டு போட ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணி அரைச்செடுக்க வேண்டாம், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஆயிலும் சேர்க்கலாம், நெய் சேர்க்கலாம், அப்புறமா பட்டர் கூட உருக்கிட்டு சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம ரைஸாக வச்சுருந்தோம்ல அந்த ஈஸ்ட் மிக்ஸு, அதையும் கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ரெட்டு நல்லா பொங்கி வரும். இப்போ இதை வந்து ப்ரெட்டு டின்னில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். உள்ளே எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ரைஸ் ஆக விட்டுடலாம். அதாவது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி பொங்கி வரும். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். இனிமேல் இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போடுறேன். நீங்கள் வந்து கருப்பு எள்ளு எது வேணால் தூவிக்கலாம். அப்புறமா நான் கொஞ்சமாக பம்கின் சீடு, இந்த பம்கின் சீடு எள்ளில் பார்த்திங்கன்னா அதிகமான நன்மைகள், மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் வேணால் போடலாம். போட்டு இதை வந்து பேக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக பேக் ஆகி வரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள் ஓவனை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண உள்ளே வச்சிடலாம். இப்போது ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பராக ப்ரெட் வந்து ரெடியாக இருக்கும். ஓரத்தையெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு தேவையான பீசஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட் எல்லாம் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நார்மல் ப்ரெட்டு செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பருப்பு வச்சு பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முக்கியமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ்ன்னு போகிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெட் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.